Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்னா என்ன, அதுல படிச்சா வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ், சோ அதனால வந்து அவங்களுக்கு என்ன ஸ்கோப் கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரன் பண்றாங்க. இந்தியால ஃபுல்லா பாத்தீங்கன்னா 1200+ ஸ்கூல் இருக்கு கேந்திரிய வித்யாலயா. ஸோ கேந்திரிய வித்யாலயா பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பால்வாட்டிக்கல்லேருந்து 12th வரைக்குமே வந்து கிளாஸஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் ப்ளஸ் வந்து ஹிந்தி தான் வந்து இங்கே மெயின் சப்ஜெக்ட். ரீஜனல் லாங்குவேஜுமே கூட இங்கே டீச் பண்ணுறாங்க. ஸோ கேவியோட டீச்சர்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். அதாவது கேவி டீச்சர்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணுற டீச்சர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெல் குவாலிஃபைடு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃபாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட டீச்சிங் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கேவி ஸ்கூலோட ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து கேவி ஸ்கூல் கிடைக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஃபீஸ் கம்மியாக நம்ம பிள்ளைங்க படிப்பாங்க அப்படின்ற ஒரு ஆசைக்காக தான் வந்து நம்ம இந்த ஸ்கூலே வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ கேவியை பொறுத்த வரைக்குமே ஸ்கூல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. பட் எஜுகேஷன் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையு. சில கேட்டகரிக்கெலாம் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலோட கம்பேர் பண்ணும்போது கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலோட ஃபீஸ் வந்து ரொம்ப லோ. ஸ்கூலோட ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி, ப்ளே கிரவுண்ட், லேப்ஸு எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து லக்ஸரி ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம அங்கே எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் கம்மி தான். ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி ஏசியோ இல்லை ஹைடெக் லெவலான டெக்னாலஜியோ எதுவுமே இருக்காது. இந்த ஸ்கூலில் வந்து டிசிப்ளினுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கேவியில் வந்து டிசிப்ளினுக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. மார்னிங் அசம்பிள் ஆகிறதா இருக்கட்டும், யூனிஃபார்ம் ரூல்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் வந்து பில்டு பண்ணுவாங்க. கேவி ஸ்கூலோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க ஊருக்கு ஊர் அப்படின்றப்ப, இப்போ கேவி ஸ்கூலில் அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வேறு எந்த கேவி ஸ்கூலுக்கு போனாலும் அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்க கேவி ஸ்கூலுக்கு ஒரே லெவல் ஆஃப் சிலபஸ், ஒரே லெவல் ஆஃப் போர்ஷன்ஸ், அதுலேருந்து கோச்சிங் வரைக்கும் எல்லாமே ஒரே லெவல் தான். ஸோ வந்து குழந்தைங்க வந்து எந்த ஸ்கூல் போனாலுமே வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆக மாட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி டிஃப்ரென்ஷியேட் அவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ வந்து கேவி ஸ்கூலில் வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். குழந்தைங்க எந்த ஸ்கூல் போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரே லெவல் ஆஃப் கோச்சிங் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ரியாலிட்டி. இதுதான் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ கேவியில் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். லாட்ரி சிஸ்டம் தான். டிமாண்ட் வந்து ரொம்ப ஹையு. இது வந்து யாரெல்லாம் இந்த கேவியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்க பேரண்ட்ஸோட குழந்தைங்க, அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் லைஃப்பில் இருக்காங்கல்ல அந்த பேரண்ட்ஸோட குழந்தைங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மள மாதிரி ஆர்டியில் வந்து ஜாயின் பண்ணணும், அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் மூலயமா வந்து ஜாயின் பண்ணுற பிள்ளைங்க, இவங்கெல்லாம் தான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து படிக்கிற பிள்ளைங்க. கேவி ஸ்கூலோட பெரிய ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா லோ ஃபீஸ் ப்ளஸ் குட் குவாலிட்டி. ஆனால் அட்மிஷன் டஃப்பு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ போடணுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைனில், அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலோட பெனிஃபிட் இல்லை வந்து ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது வேணும்னாலுமே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.